Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல வர 28ஆம் தேதி லான்ச் ஆக போற ஒரு ஆல் ரவுண்டர் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா CMF Phone 2 Proங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா ஆரஞ்சு ஒயிட்ங்கற ரெண்டு கலர்ல வருது. 19000 ல இருந்து 26000 வரைக்கும் இதோட பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்டடா இருக்கு. இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம் ஆல் ரவுண்டர் ஃபோனா இருக்கு. பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 8GB வந்து கொடுக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிடாஸ்கிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து 128GB, இன்னொன்னு வந்து 256GB. இதுல 128GB வந்து பார்த்தா அப்படினா லைட்டான யூசருக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஆப்ஷனா இருக்கும். 256GB வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான யூசருக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஆப்ஷனா இருக்கும். இது வந்து UFS வந்து 2.2 வந்து பேஸ் பண்ணி இருக்கு. இத வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அது இல்லாம இந்த ஃபோன்ல எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்ல. சோ அதனால இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்கு. சோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் OS Nothing OS வந்து 3.1 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணி இருக்கு. அப்டேட் வந்து ஒரு 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா செக்யூரிட்டி அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். சோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல பேட்டரியோட லெவல் பார்த்தோம் அப்படினா 5000 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தோம் அப்படினா 33 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா MediaTek D7300 Proங்கற சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் சிப்செட். இதனோட மேக்ஸिमम ஸ்பீட் வந்து பார்த்தோம் அப்படினா 2.5 GHz வந்து ஸ்பீட் வந்து இருக்கு. சோ ரெகுலரா இருக்கிற டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரன் பண்ண முடியும். கேமிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. மல்டி டாஸ்கிங் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஹெவியான டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. கேமிங்கோட GPU வந்து பார்த்தோம் அப்படினா Mali G615 MC2 வந்து கொடுத்திருக்காங்க. 120 FPS BGMI கேமிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோனுடைய ஸ்கிரீன் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா 6.7 வந்து லார்ஜர் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படினா Full HD Plus வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். டிஸ்ப்ளே பேனல் வந்து பாத்தீங்க அப்படினா AMOLED LED ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கு அப்புறம் 120 refresh rate வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேயும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா ட்ரிபிள் செட்டப்ல வந்து பேக் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த CMF பிராண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படினா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் செட்டப் ஃபோன். சோ 50 MB பார்த்தோம் அப்படினா மெயின் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 8 MB பார்த்தோம் அப்படினா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 50 MB பார்த்தோம் அப்படினா டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து LED ஃபிளாஷ் வந்து சப்போர்ட் இருக்கு. Full HD கான சப்போர்ட் இருக்கு. 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படினா சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டெலிஃபோட்டோ லென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2x வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஜூம் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து பார்த்தோம் அப்படினா 16 MB வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. Full HD 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படினா சப்போர்ட் வந்து இருக்கு. சோ இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இந்த ஃபோனுடைய எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சில சோர்ஸ்ல அண்டர் 20K சொல்றாங்க. சில சோர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படினா 19000 ல இருந்து 26000 வரைக்கும் இருக்கு. சோ இது வந்து பார்த்தோம் அப்படினா வர 28ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். சோ இதுல 8GB 128GB வந்து பாத்தீங்கன்னா 19000, 8GB 256GB வந்து பாத்தீங்க அப்படினா 21000 இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா weight. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு அல்ட்ரா ஸ்லிம் அதுக்கு அப்புறம் அல்ட்ரா லைட்ங்கற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வர 28ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஆனா இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 2 ஸ்லாட் தான். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிம் கார்டுக்கு வந்து டெடிகேட்டடா இருக்கு. மெமரிக்கு வந்து டெடிகேட்டடான ஸ்லாட்டும் இல்ல. எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட்டுக்கான சப்போர்ட்டும் வந்து இல்ல. சோ USB வந்து பார்த்தோம் அப்படினா 2.0 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதான் फ्रेंड्स இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா இதுல டூயல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படினா Wi-Fi, GPS, Bluetooth இது எல்லாமே வந்து லேட்டஸ்டா வந்து கொடுத்திருக்காங்க. டைப் C ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் வந்து இருக்கு. IR கான சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. IP65 வந்து பாத்தீங்க அப்படினா கொடுத்திருக்காங்க. சோ இதான் फ्रेंड्स இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய டிராபேக் வந்து என்னங்கறத பாப்போம். சோ இது வந்து ஒரு ஆல் ரவுண்டர் ஃபோன். எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படினா நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ டிராபேக் வியூல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா முதல் டிராபேக் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் வந்து இல்ல.
ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணது. ஏன்னா இவங்க 2 வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டான யூசருக்கு வந்து 128 GB, கொஞ்சம் ஹெவியான யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. 256 GBக்கு மேலே மெமரி தேவைப்படுறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராபேக்காக கன்சிடர் ஆகும். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ட்ராபேக்காக இருக்காது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ராபேக். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்குது கேமராவில். ஸோ இதில் வந்து 8K வந்து இல்லை. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர் 20K அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் 20Kல 8K வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேர் தான். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக ஹைலைட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் NFC-க்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். மற்றபடி இந்த ஃபோனில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வர 28ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சேலுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.